ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இன்னும் எனக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு இது மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதுக்கான இதுங்கிறது உங்களுக்கான உடம்ப பார்த்துக்கங்க. எனக்கே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாது. நான் இப்போ வேலைக்கு போகிறேன், 8 மணிக்கு போகிறேன்னா நீங்கள் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துடுறீங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும்ல. போன வாரம் நீங்கள் முடியாமல் இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்த ஆரம்பிச்சிட்டு, என்ன அப்படின்னா, நமக்காக தான் சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணி தான் இவங்களுக்கு இந்த மாதிரி முடியாமல் போயிட்டோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கவலை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இல்லைங்கள. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு எனக்கு நீ நல்லா இருந்து ஒரு வேலைக்கு போனால் தான், என் உடம்ப விடுமா, நான் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன். நீ வீட்டுக்கும் போய் போய் வேலைக்கும் போயிட்டு இப்போ என் பையன் அந்த அளவுக்கு வருமானங்கிறது கிடையாது. அவன் என்றைக்காவது வேலைக்கு போகிறான், என்றைக்காவது வர்றான், டெய்லி வேலைங்கிற மாதிரி தான். இப்போ நீ ஒரு 30,000 சம்பாதிக்கிறங்கிறப்போ அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலி போயிட்டுருக்குங்கிறப்போ, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டா தான் பிள்ளைங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எது கொடுக்குறதா இருந்தாலும் நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் எங்களால் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ உன் ஆரோக்கியங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுது. அந்த விஷயத்த நீ எதை பற்றியும் நீ கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒரு சில விஷயங்களை கவலைப்படுறதுனால ஏதாச்சும் ஆக போகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன ஒரு இதை நம்ம இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா, நான் அதுக்காக இது பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், எதையும் நீ இது பண்ணிக்கிட்டு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம், பண்ணலாம். நம்ம எந்த ஒரு இதையுமே நம்மளுக்கு வாங்கி பண்ணி செஞ்சு இதுக்கான சூழ்நிலைகளை நம்ம இது பண்ணிக்கிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கு ஒரு சில நேரங்களில் நீங்கள் இதுக்காக எதையும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. இருந்தாலும் அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாகிட்டு, அதுக்காக என் கூட வேலை பார்க்குறவங்க கிட்டே கேட்டேன், எந்த இதில் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க கொஞ்சம், ஏன்னா அவங்க ரொம்ப சத்து குறைவாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் காமிச்சு நல்லபடியாக ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நல்லா காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவங்க ஒரு 2 டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த டாக்டர்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்னால் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் கடைக்கு போகணும் தான், நீங்கள் ஈவினிங் ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க இதுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன், அது இதுன்னு சொன்னேன்னா அவங்க கொஞ்சம் மனசு கவலைப்படுவாங்க. எதையுமே ஒரு இதாக நினச்சிக்க மாட்டாங்க, ஒரு மனசு கவலையாகவே நினச்சிக்குவாங்க அவங்க. அப்படி இருக்கிறதுனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு இதாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத காட்டி, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதை ஒரு பக்குவப்பட்டு நம்ம இது பண்ண முடியுமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வேறு வேறு விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பக்குவமாக எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்த எதாக இருந்தாலும் இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகளுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன இதாக இருக்கோ அதை நான் இது பண்ணிக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படின்னோடனே, நான் அதுக்கப்புறம் ஒரு முடிஞ்ச இதை விஷயத்த நம்மளுக்கு
ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இதுங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால எது பண்ண முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் மறுநாள் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போனோன்னா அவங்களும் சொல்கிறாங்க கொஞ்சம் சத்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா சாப்பிட சொல்லுங்கள். அவங்கள டைமுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும் அவங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இது கொஞ்சம் அனிமிக்கா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து இது பண்ணி ஒரு நல்லபடியாக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன்.